ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? மனனம், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம மனனம். ஃபர்ஸ்ட் வாக்கியார்த்தத்தை நல்ல விசாரணை பண்ணு. அது அது அதும்போது பேசணும், நிறைய மனனம் பண்ணணும். நம்மளோட ஃப்ரீக்குவன்சியோட இருக்கிறவங்களோட தான் மனனம் பண்ணணும். இது இந்த இந்த லைன்ல இருக்கிறவங்களோட தான் மனனம் பண்ணணும். அதுவும் ஒரு 2 பேர் வச்சுக்கலாம், மேக்சிமம் 3 பேர் வச்சுக்கலாம். அதுக்கு மேல கூட்டம் சேர்த்து மனனம் பண்ண முடியாது. அது டாபிக் மாறும், இல்ல ஆர்குமெண்ட்ல கொண்டு விடும், நான் பெரிய ஆளு நான் சொல்றதை கேளுங்கிறதுல கொண்டு விடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு சில புரியாததை அவங்க சொல்றவங்களா இருக்கணும், அவங்களுக்கு புரியாததை நம்ம சொல்றத கேட்கறவங்களாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கணும். அந்த மாதிரி கூட தான் நம்ம இது பண்ணணும், மனனம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ருதிஷிர பக்ஷம் அப்படி மனனம் பண்ணும்போது இந்த வேதாந்த பட்சம் தான் நம்ம பட்சங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல மாற்றமே கிடையாது. அதுதான் அடுத்தது சொன்னார். அதுக்கப்புறம் இந்த துஸ்தர்க்கங்கள், இந்த மாதிரி மனனம் பண்ணும்போது நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சி மாறி பண்ணிட்டோம்னா சில துஸ்தர்க்கங்கள் வரலாம். இல்ல சில வேற மனுஷர்கள்டேந்து நமக்கு சில துஸ்தர்க்கங்கள், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும். அப்பெல்லாம் நம்ம மாட்டை இப்படி வச்சுட்டு விலகிடணும், அவ்வளவுதான். துஸ்தர்க்காத்து விரமியதான். ஸ்ருதி மத தர்க்கம், இந்த ஸ்ருதி மதத்துல உள்ள தர்க்கங்களை நம்ம கண்டிப்பா அனுசரிக்கணும். ஸோ அனுசந்தியதாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்மாஸ்மிதி இத்தி விபாவியதா, நாம உள்ள போகணும். இப்போ புத்தியை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம நமக்குள்ள போகணும், அந்த சக்தியை உணர ஆரம்பிக்கணும். அதான் பிரம்மாஸ்மிதி இத்தி விபாவியதாம். ஜப்பியதாம்னு சொல்லலை, ஜபம் பண்ணுன்னு சொல்லலை, பாவனை பண்ணு அப்படின்னு சொல்ற. விபாவியதாம். அப்படி நீ பண்ணிட்டு இருக்கிற அந்த பீரியட்ல, ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நேத்து நான் வந்து பாவனை பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் அடுத்த ஸ்டேஜ், அப்படி இல்லை. இது டிக் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பீரியட் ஃபுல்லா நம்ம அந்த பீரியட்ல இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத சொன்னார். கர்வஹா பரித்தியஜ்யதாம். அப்ப நமக்கு வரக்கூடியது ஒரு கர்வம் வரும். வெளியில சில அபிமானங்களால வருது தர்பகான்னு சொல்லுவோம். உள்ள நம்ம தேகாதிகள்ல ஒரு கர்வம் வரும். நான் எப்படி ஆள் தெரியுமா, நான் படிச்சிருக்கேன் பாரு, எனக்கு இந்த எல்லாம் தெரியறது பாரு, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீ கொடுத்து வச்சுக்கல, அந்த மாதிரி ஒரு தாட் வரும். சொல்ல மாட்டோம், பட் ஒரு தாட் வரும். அதெல்லாம் நம்ம விடணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உள்ள நமக்குள்ள இந்த அகம்ல வந்து அகங்காரகா, அதான் அகங்காரகான்னா நீங்க அப்படி திமிர்தான்னு இல்லை, முதல்ல தேகாதிகள்ல ஒரு அபிமானம். அந்த அபிமானத்தினால வரக்கூடிய சில பேச்சுகள், மற்றவங்களை ஹர்ட் பண்றது, இந்த மாதிரி சில இது வரும். அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் புதஜனைகி, இந்த வாதம் பண்றது யார்கிட்டயுமே, புதஜனைகினா படிச்சவங்க கிட்டதான்ட்டு இல்லை, அது யார்கிட்டயுமே இந்த வாதம்ங்கிறத வச்சுக்காத, முழுசா விட்டுடு அப்படின்னு சொல்றார். பரித்தியஜதாம்னா டோட்டலா விடு, வேண்டவே வேண்டாம். அது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். புரியணும், நான் சொல்றதை அவங்க புரிஞ்சுட்டே ஆகணுங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம். அதெல்லாம் கூடாது. அப்போ மற்றவங்க கஷ்டப்படும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி, இப்போ வீட்லயே பல பல பேர் இருப்பாங்க இல்லையா. இப்ப நீங்க வேதாந்த கிளாஸ் வருதியே, சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இப்ப படிக்கிற, அதெல்லாம் வயசாகி படிச்சுக்கலாம், இப்ப தேவையே இல்லை உனக்கு, இப்ப நீ கிரகஸ்தாசிரமத்துல இருக்க, இப்ப எதுக்கு உனக்கு. ஆனா அந்த டைம்ங்கிறது வரவே வராது. அதாவது இப்போ நமக்கு வந்து வயசாயிடுதே, நான் இப்ப போலாமேன்னா, அதான் வயசாயிடுத்துல இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதனால ஒரு 4 பேர் இது மாதிரி வருவா, ஒரு புத்திசாலிகள் வச்சுக்கோங்களேன். அப்ப வாதம் வரதான் செய்யும். ஸோ நாம வந்து என்ன பண்ணணும்னா, விட்டுட்டு நாம ஒதுங்கணுமே தவிர அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது. சில பேர் சொல்லலாம், நீங்க வந்து கர்மா பண்ணு, கர்மா என்ன விடணும்னு சொல்ற, அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா, இல்ல நீ பூஜை பண்ணு, இதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு வேதாந்தம்லாம், நீ பூஜை பண்ணு அது போரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஒரு வாதங்கள் வரத்தான் செய்யும். நம்ம வந்து என்ன பண்ணிடணும், நமஸ்காரம் பண்ணிடணும். ஓகே, சரி சரின்னு சொல்லிடணும், ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இல்லைன்னு சொல்லும் போது தானே அது அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனால கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த அந்த ஆர்குமெண்ட் அப்படின்னு நின்று போயிடும். ஸோ இந்த நம்ம என்ன பண்ணணும், இந்த ஞானம் வர வர நம்ம என்ன பண்ணணும்னா, வரும்னா பேச தோணும். ஆனா அது அப்படி போடக்கூடாது. சண்டை சண்டை கூட போட வரும். என்னோட நம்ம பாயிண்ட்ஸை வந்து நிலைநாட்டணுங்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஏன்னா நம்ம கொஞ்சம் உபநிஷத்து இந்த வாக்கியங்கள் இதெல்லாம் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் தெரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, உபநிஷத்துல அப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, இந்த சாஸ்திரத்துல எப்படிலாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும் ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சண்டை போடுற ஒரு இன்டென்ஷன் வரும். அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு புரியலாம், பல பேருக்கு புரியாது. அதனால
அது ஈஸ்வர அனுகிரகம் ஒண்ணு வேணும் வச்சுக்கோங்க, அது வேற. ஸோ அதனால சில பேர் ஆன் த வேல இருக்கலாம், நமக்கு யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால எப்ப புரியுமோ அப்ப புரியும்ட்டு நம்ம விட்டுட்டு நம்ம ஒதுங்கணுமே தவிர நம்மளை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. ஆனா அதுக்காக நம்ம பக்கத்தை இழக்கவும் கூடாது. நம்ம அதுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். நம்ம வந்து வேதாந்தம்ங்கிறதே என்னது, ஒரு இன்னர் ரிசர்ச் இல்லையா? அது பர்சனல். நீங்க பக்தின்னு எடுத்துட்டேன்னா கூடியிருந்து குடிந்தேலோர் தான். ஆனா வேதாந்தம் அப்படி கிடையாது. வேதாந்தம் நம்ம உள்ள தேடணும், நமக்குள்ள தேடுற ஒரு ஏரியா ஃபுல்லா, நமக்குள்ள தேடுற ஒரு பிலாசபி, நமக்குள்ள என்ன, நான் யாரு, நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு உள்ள உள்ள போகக்கூடியது தானே வேதாந்தம். அதனால நீங்க இதை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வாதம் பண்ண பண்ண என்ன ஆகும், சப்போஸ் அவங்க கேட்கல, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு. இவ்வளோ சொல்றாங்க கேட்கல அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம புரிய வைக்க முடியாதுங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ வாதம் பண்ண பண்ண நமக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாகும், நம்ம பாதையிலேருந்து விலக ஆரம்பிப்போம். அதனால ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அதனால அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது அடுத்த ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. வாக்கியார்த்தகாச்ச விசாரியதாம், அந்த ஸ்லோகம் முடிச்சிட்டோம். அடுத்த ஃபோர்த் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்ல என்ன சொல்றாருன்னா க்ஷுத் வியாதி. அந்த பதம் வந்து க்ஷுத்து கீழே இவ், அந்த வவோட ஹாஃப் இருக்கும். ஸோ க்ஷுத் வியாதிஹி ச சிகித்ஸ்யதாம் அப்படின்னு சொல்றார். இப்போ என்னன்னா இந்த க்ஷுத் வியாதி அப்படின்னா என்னன்னா, க்ஷுத்துனா க்ஷுத் பிபாசா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பசி தாகம் அதெல்லாம். பிபாசானா தாகம், க்ஷுத்துனா பசி. ஸோ இந்த பசி, அதுக்கப்புறம் வியாதி சன்னு போட்டிருக்காரு. க்ஷுத்துனா பசி, வியாதிஹீனா வியாதி ரோகம் சொல்லுவோம் இல்லையா, வியாதி ச, இந்த ரெண்டுமே. இந்த ரெண்டுத்துக்கும் நீ என்ன பண்ணணும், சிகித்சியதாம், வைத்தியம் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேவா? சுத்து பசிக்கும் வைத்தியம் பண்ணிக்கோ, வியாதிக்கும் வைத்தியம் பண்ணிக்கோன்னு சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சே போட்டிருக்காரு. அப்படி இல்லாம இந்த சேவை முன்னாடி அன்வயம் பண்ணிட்டோம்னா ச சுத்வியாதி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது சமாசத்துக்குள்ள வந்துடும். அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும்னா சுத்தேவ வியாதி, அந்த சுத்து அந்த பசிங்கிறதே வியாதி, பசிதான் வியாதி அப்படின்னு சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த முன்னாடி உள்ள சேக்கு என்ன அர்த்தம்னா, போன ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு சே சொல்லும் போது மேலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் ஸ்லோகத்துல முடிச்சார் இல்லையா, முடிச்சுட்டு மேலும் நீ வந்து உன்னோட பசியே வியாதி, அதுக்கு சிகிச்சை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு மீனிங்ல இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் அடுத்து சொல்ற. பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம் அப்படின்னு சொல்றார். இதுக்கு சிகிச்சை பண்ணிக்கோ அப்படிங்கிற. ஸோ இதுக்கு சிகிச்சை என்ன சிகிச்சை அப்படின்னா, இப்போ பசிதான் வியாதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்ப பசியே வியாதியா இருக்கும்போது ஔஷதம், வியாதிக்கு ஔஷதம் வேணும், மருந்து. இந்த பசிக்கு என்ன வேணும், பிக்ஷா, அதாவது சாப்பாடு வேணும். சோ அதுதான் அவர் சொல்றார் பிக்ஷௌஷதம், பிக்ஷா ஔஷதம், பிக்ஷௌஷதம். சோ பிக்ஷா ஏவ ஔஷதம் அப்படின்னு சொல்றார். சோ அடுத்தது ஒரு சன்னியாசி தர்மத்துக்கு வர. இது இவ்வளவு தூரம் இந்த விபாவனா, அதாவது பிரம்மத்தையே தியானம் பண்ணி இந்த மாதிரி கர்வத்தெல்லாம் விட்டுட்டு வரும்போது ஒரு சன்னியாசி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்றார். அவனுக்கு வந்து அவன் பசிதான் வியாதி, வேற ஒண்ணும் அங்க கிடையாது. அவனுக்கு எதுவுமே சொத்து கிடையாது, கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சோ பசிங்கிறது ஒண்ணுதான் இருக்கும், வியாதியா இருக்கும். அதுக்கு சிகிச்சை தான். அதை எப்படி சிகிச்சை பண்ணணும், பிரதிதினம் பிக்ஷௌஷதம். அந்த பிக்ஷா பிக்ஷாதான் ஔஷதம் அப்படின்னு சொல்றார். பிக்ஷா பசிக்கு, அந்த வியாதிக்கு ஔஷதம். அப்போ இங்க பிக்ஷாதான் ஔஷதம் உனக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த பிக்ஷையத்தான் நீ சாப்பிடணும், அதுதான் உனக்கு மருந்து அப்படின்னு சொல்ற. ஸோ அந்த இது சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவோடு வச்சிருப்பா. ஸோ அந்த ஒரு பேக் ஒன்று மாட்டின்னு இருப்பா. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்று இருக்காது, ஒரு புக்கு இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பா, கையில் ஒரு கம்பு வச்சுருப்பா. ஸோ ஒரு சாப்பாடுக்கு அந்த இது அந்த அந்த பாத்திரம் இருக்கே திருவோடு, அதை வந்து எடுத்துட்டு அதில் பிக்ஷை எடுக்கணும். அந்த இதில் ஒன் டைம் தான் எடுக்கணும் சன்னியாசிகள், ஒரு டைம் தான் பிக்ஷை எடுக்கணும். திரும்ப எல்லாம் வரக்கூடாது, அடுத்த ரவுண்டுக்கெல்லாம் வரக்கூடாது, செகண்ட் டைமே கிடையாது. அவாசா அந்த ஒரு டைம் சாப்பிடணும், என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். அது மாதிரி அதுல வந்து டேஸ்டும் பார்க்க கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு வச்சுக்கோங்க. இந்த
சன்னியாசிகளோட இதுல நிறைய சன்னியாசி டைப் இருக்கு. பகூதக்க சன்னியாசின்னு சொல்லுவா. பகூதக்கம்னா என்னன்னா பகூதக்கம், அதாவது ஒரு 4-5 வீடு வச்சிருப்பா. இப்போ ஒரு 5 வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அவளோட கண்ட்ரோல் பாருங்க. நான் எல்லாரையும் சொல்ல, இந்த விபாவனா இந்த பிரம்மாஸ்மிதியில இருக்கிறவாளை சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நிதித்தியாசனத்துல இருக்கிற சன்னியாசிகள் எப்படி இருப்பான்னா, ஒரு பகூதக்க சன்னியாசி, அதாவது ஒரு 5 வீடு எடுத்துப்பா. இந்த 5 வீடை தாண்டி போக மாட்டான். ஒரு நாளைக்கு 5 வீடு தான் அவள் கணக்கு. ஸோ இந்த 5 வீட்டுல அவ வந்து கேட்பா. கேட்கறதும் இந்த பிக்ஷம், அதாவது பிச்சைக்காரனுக்கும் இவாளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவ வந்து அந்த அம்மா அந்த மாதிரிலாம் இவ கேட்க மாட்டான். அவளுக்கு பிக்ஷா மந்திரம்னே ஒண்ணு இருக்கும். சில பேர் நாராயணஹரி சொல்லலாம், நமச்சிவாய சொல்லுவா. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிதான் அவ பிக்ஷை கேட்கணும். அந்த ஒரு வீட்லயும் 2 நிமிஷம் தான் நிக்கணும். அதுக்கு மேல நிக்க கூடாது. அடுத்த வீடு போயிடணும். ஸோ இந்த மாதிரி 5 வீட்லயும் கிடைக்கலன்னா அன்னைக்கு ஃபுல் டே பட்னி தான். அதுக்கு மேல அவ கேட்கக்கூடாது. இதை வந்து மதுக்கரி பக்ஷாம்பா. மதுக்கரின்னா அந்த வண்டு ஒரு வீட்டுக்கு போறது. ஸோ வீட்டுக்குள்ள போக மாட்டா. வெளியில இருந்து இந்த மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. அது மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த வீட்டுல அது நல்லா இருக்குமே, இவங்க வீட்டுல வத்த குழம்பு, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. என்ன கிடைக்கிறது அதுல கிடைக்கிறது அமிர்தம், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கணுமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இது பகூதக பிக்ஷான்னு சொல்லுது. இந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் வந்து யாராவது பிக்ஷைக்கு வந்தா நாம கண்டிப்பா போடணும். நமக்கு என்ன சாப்பாடு இருக்கோ நம்ம போடணும். அது அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா யாரு எந்த ரூபத்துல இந்த ஞானிகள் வருவான்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து அப்படியே ஒரு சான்ஸ்கிரிட் வாயில பேசணும், அப்படியே மந்திரங்கள் இருக்கணும், அப்பதான் ஞானின்னு இல்லை. சாதாரணமா இருக்கலாம், கிழிஞ்ச சட்டை கூட இருக்கலாம், சட்டை அழுக்கா இருக்கலாம், ஏன்னா தேகத்துல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஞானியா இருக்கலாம். ஏன்னா தேகத்துல அக்கறை இல்லைன்னா அவங்க தேகத்தை கண்டுக்கவே மாட்டா. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கா. சோ அந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் நீங்க பார்த்தேன்னா, அந்த இப்ப இந்த விசிறி சாமியார்லாம் எப்படி இருந்தாருன்னு தெரியும் முதல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தானே கண்டுபிடிச்சு யாரோ ஒரு பக்தர் வந்து இந்த மாதிரி ஆசிரமம் எல்லாம் கட்டினது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அந்த மாதிரி இருப்பா. ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அதனால அந்த ஒரு சன்னியாசி, இப்படிப்பட்ட சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கறது அஸ்வமேத யாகத்துக்கு சமமா சொல்லப்படுறது. அப்போ ஆனா நமக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு இல்லை. ஸோ அதனால நம்ம யாரு வந்து கேட்டாலும் கொடுக்கணும். அதை நம்ப வச்சுக்கணும் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி இதுல இருக்கிறவாளுக்கே அலிங்கன்னு பேரு. லிங்கம் அடையாளம் இருக்காது ஞானிகளுக்கு. நீங்க யாரையுமே வெளியில இருந்து பார்த்து இவன் ஞானின்னு சொல்லவே முடியாது. யாரையுமே சொல்ல முடியாது. ரொம்ப வந்து லௌகீகமா பேசுற மாதிரி இருக்கும், உள்ள ஞானியா இருப்பா. கண்டுபிடிக்க முடியாது. வெளியில ரொம்ப பாக்குறதுக்கே நல்லா இல்லாத மாதிரி இருப்பா, ஆனா ஞானியா இருப்பா. எப்படி வேணா இருக்கலாம். அதனால ஒரு ஞானியை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு கொஸ்டின் கேட்டா முடியவே முடியாதுங்கிறது தான் ஆன்சர். ஞானியை கண்டே பிடிக்க முடியாது நம்மளால. ஏன்னா நமக்கு தெரியாது உள்ள அந்த பிரம்மத்தோட அனுபவம் எப்படி இருக்கு. அவங்க அந்த ஜீவனுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் உள்ள ரிலேஷன் அந்த ஜீவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வெளியில தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால நம்ம யாரையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து முடிஞ்சதை கொடுக்கணும். வேற இன்னொரு சன்னியாசி இருக்கார், பகூதக சன்னியாசி, ஆகாஷ சன்னியாசின்னு ஒண்ணு இருப்பா. இன்னொன்னு வந்து அஜகர பிக்ஷா சன்னியாசின்னு சொல்லலாம், பிக்ஷா. சோ அஜகரன்னா என்னன்னா, இந்த பெரிய பாம்பு ஒண்ணு இருக்குமே, மலைப்பாம்பா, அஜகரன்னு பேரு. அது என்ன பண்ணும்னா ஒரு இடத்துக்கு தேடி போகாது, தங்கிட்ட வந்ததை மட்டும் எடுத்து சாப்பிடும். அதுதான், அது பாட்டு ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி வீடுகளுக்கு போறவா ஒரு ஸ்டேஜ்ல அதையும் நிப்பாட்டிப்பா. இவர் இருந்தார், ரமணர் இருந்தார், மலை மேல இருந்தார் இல்லையா, அவர் வந்து கீழே வருவாராம் அப்போ ஆசிரமத்துக்கு முன்னாடி. சோ அவர் கீழே வந்துட்டு இந்த மாதிரி வீடுகள்ல போய் கேட்பறான். கையை தட்டி தான் கேட்பறான். அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டாராம், கையை தட்டுவார், கிடைச்சா வாங்கிப்பாராம். இல்லைன்னா தன்னோட தேகத்தை பார்த்து தானே சொல்லிப்பாரான், இந்த மாதிரி உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல போய் உட்கார்ந்துருவாராம். இப்ப எவ்வளவு தூரம் ஒரு வைராக்கியம் இருக்கணும் அதுல, ஆசை இல்லாம. அதுவும் சாதம் குழம்புன்னு தனியாலாம் வச்சு அவ சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டா. வந்து எல்லாத்தையும் கலந்து அப்படி சாப்பிடுறது. அது மாதிரி நார்த்ல எல்லாம் வந்து எங்க சுவாமிஜி சொல்லியிருக்காரு, எப்படி பண்ணுவாலாம், இது மாதிரி ஒரு சுண்டல் கிடைக்கிறது, இல்ல ஒரு மசாலாவோட ஒரு அந்த சுண்டல் மாதிரி கிடைக்கிறதுனா
அதை வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த மசாலாவெல்லாம் எடுத்துட்டு வெறும் சுண்டலை தான் சாப்பிடுவாங்க, அந்த டேஸ்ட் வரக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கா. ஸோ அதனால நம்ம வந்து களி முத்திருப்போம் ஒரு பக்கம் சொன்னா கூட இதெல்லாம் இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி அஜகர அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போய் கேட்கறத விட்டுடுவாங்க. தான் ஒரு கோவில்ல அப்படியே எங்கேயாவது உட்கார்ந்து அப்படியே பிரம்ம தியானத்துல இருக்க வேண்டியது. யாராவது பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கறவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அது நம்ம பட்சம். ஸோ கொடுக்கணும். ஏன்னா அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அஜகர பிக்ஷால இருக்காங்களா இல்ல நமக்கு எதுவும் தெரியாது. அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கணும். அடுத்ததுதான் ஆகாஷ விருத்தி, அதாவது ஆகாஷ சன்னியாசின்னு சொல்லலாம், விருத்தின்னு சொல்லலாம், பிக்ஷா இது ஒண்ணு. ஸோ இவங்க எப்படின்னா இப்போ காவியங்கள் எல்லாம் ஒரு பக்ஷி சொல்லப்படுது. அந்த பக்ஷி என்ன பண்ணுமா, யாரு தண்ணி கொடுத்தாலும் தண்ணி எங்கேயும் போய் குடிக்கலாம், குளத்துலயோ ஏரியிலையோ. அது நிறைய காவியங்கள்ல வருது. அந்த பக்ஷி என்ன பண்ணுமா, மேல நிமிந்து பார்க்கும் மழை பெய்யறச்சே, அந்த மழையிலேருந்து வர வாட்டரை தான் டைரக்டா அது சாப்பிடும். மழை இல்லைன்னா தண்ணி கூட அதுக்கு கிடையாது, தண்ணி சாப்பிடாது. அந்த மாதிரி ஒரு பக்ஷி இருக்குன்னு. சக்கரவாக பக்ஷி. ஆமா, அதுதான். அது வந்து இப்படிதான் சாப்பிடுமா. அந்த மாதிரி இந்த ஆகாஷ விருத்தியில இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, போய் கேட்க மாட்டா, பக்கத்துல வரவங்கள்ட்டையும் கேட்க மாட்டாங்க, அவங்க மாட்டு இருப்பாங்க. யாராவது கூட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட வேண்டியது, இந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நிதித்தியாசனத்துல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். அந்த யமுனா இது என்ன நர்மதா பிரதட்சணம் பண்றது, அதெல்லாம் இயர்ஸ் டுகெதர் ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி சன்னியாசிகள்லாம் அப்படியே நடக்க வேண்டியது. எங்கேயாவது என்ன சாப்பாடு எதுவுமே பிளானிங் பண்ணக்கூடாது. இங்க சாப்பிடணும், இங்க உட்காரணும், அது இருக்காது அவங்க கிட்ட. போற போக்குல கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா இல்லை. அந்த மாதிரிதான் என்னோட குரு கூட சொல்லியிருக்காரு. நர்மதா இது பண்ணும்போது அப்போ சாப்பாடு எல்லாம் சில நாள் கிடைக்கும், சில நாள் கிடைக்கவே கிடைக்காதான், பட்டியாவே இருப்பாங்களாம். இன்னைக்கு கிடைச்சா ஓகே, அந்த பராசக்தி ஈஸ்வரன் கொடுத்துருக்கான். இன்னைக்கு கிடைக்கலையா, சரி ஈஸ்வரன் கொடுக்கல, அவ்வளவுதான். அப்படி போயிட்டே இருப்பாங்க இயர்ஸ் டுகெதர் அந்த பிரதட்சணத்துக்கு ஆகுமா. அந்த மாதிரிலாம் இன்னைக்கும் இருக்காங்க. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் அவர் சொல்லின்னு வர. ஸோ க்ஷுத் வியாதிகி சிகித்சதான். சிகித்சா, இப்போ ஒரு வியாதி வந்துருது. ஏன் வியாதியை சொல்றாருன்னா, அந்த பசிங்கிறது ஒரு வியாதின்னு எதுக்கு சொல்றாருன்னா, இப்போ ஒரு வியாதிக்கு நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன், ஒரு டானிக் சாப்பிட்றோம், ஒரு 5 ml சாப்பிட சொல்லியிருக்காருன்னா, ஒரு நல்ல டேஸ்டா இருக்கேன்னு ஒரு 20 ml சாப்பிடுவோமா? எவ்வளவு வேணுமோ அதானே சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த பசிங்கிறது வியாதிங்கும் போது என்ன அர்த்தம்னா, அந்த சாப்பாடுங்கிறது பசிக்கு மட்டும்தான் இருக்கணும், அடுத்து ஒரு வாய் கூட போகக்கூடாது, அது டேஸ்டுக்கு ஆயிடும். ஸோ அதனாலதான் அவர் சொல்றாரு இது ஒரு வியாதி. அப்போ வியாதிக்கு மருந்து சிகிச்சை தான். சிகிச்சை எப்படி பண்ணுவோம்? 5 mlனா 5 ml தான் டாக்டர் சொல்லியிருக்காரு, அந்த 5 ml தானே சாப்பிடுவோம். அதுவும் காலையில ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவோம்னா ஒரு வேளை மட்டும் தானே சாப்பிடுவோம். நல்லா இருக்கே அப்படின்னு மத்தியானம் ஒரு 5 ml, சாயங்காலம் ஒரு 5 ml அப்படி சாப்பிட மாட்டோம் இல்லையா நம்ம. ஸோ அதுதான், அதனாலதான் அவர் சொல்ற சிகிச்சை தான். நல்ல ஒரு ஆப்டான வேர்டு போட்டிருக்காரு, சிகிச்சை தான். சிகிச்சா பண்ணிக்கோ. அப்போ அந்த பசிக்கு சிகிச்சானா என்ன, அந்த பசி போகணும், அத்தோட ஸ்டாப். அதுக்கு மேல ஒரு பருக்க போட்டா கூட அது வந்து, அதுதான் அடுத்து சொல்ற சுவாத்வன்னம் நது யாட்சியதான். அது சுவாத்வன்னமாயிடும், டேஸ்டுக்கு போயிடும். அதை வந்து பண்ணக்கூடாது. அதுதான் அவர் சொல்ற. சோ வந்து பசி உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்பா இல்லையா. சோ உணவே மருந்தா இருக்கணும், மருந்தே அப்புறம் உணவாயிடும். அது அப்படி இருக்கக்கூடாது. சோ அடுத்து அதான் சொல்றார், சுவாத்வன்னம் நது யாட்சியதான். ஸோ சுவாத்வன்னம் ரொம்ப டேஸ்ட், சுவாதுன்னா டேஸ்டா இருக்குது. ஸோ இந்த டேஸ்டா உள்ள ஃபுட்டை வந்து தேடி போகாத. இது நமக்கும் தான் வந்து பிக்ஷா எடுக்கலையே, அப்ப நமக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இல்லை. வீடுகள்லயே நம்ம அப்படிதான் இருக்கணும். ஒரு வேளைன்னா ஒரு வேளை சாப்பாடோட நம்ம நிப்பாட்டி ட்ரை பண்ணணும். வீட்டுல வந்து நமக்கு யாரும் இந்த பிக்ஷா யாராவது போட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு தான் தோணும். பட் அதுக்கு சான்ஸ் இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்படிங்கும் போது பண்ணணும். ஆனா இந்த பீரியடை குறைக்கணும். 3 வேளை சாப்பிட்டு இருந்திருக்கலாம், கொஞ்சம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து டக்குன்னு இப்போ நான் சொல்றேன், நீங்க நாளையிலேருந்து ஒரு வேளை ஆரம்பிச்சீங்கன்னா பிசிக்கலா ப்ராப்ளம் வரும். அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் எடுத்து 2 டைம்ஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எடுத்து 1 டைம். ஒரு வேளை கஞ்சி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 11, 11:30, 12 அந்த மாதிரி ஒரு சாப்பாடு போதும். அதுக்கப்புறம் நைட் ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி லைட்டா ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது சப்ஜி மட்டும் இருந்தா சப்ஜி, அந்த ஒரு சப்பாத்தி தோசை அப்படின்னு டின்னருக்கு போகாம ஒரு ஜூஸோ லைட்டா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், எடுத்துக்க முடியும்.
கண்டிப்பா முடியும். ப்ராக்டிஸ் நீங்க பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்துட்டா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதை பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீக்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். என்ன பண்ணணும்னா 1 டே எடுத்துக்கோங்க. 1 டே ஃபுல்லா லிக்விட் டயட்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்லி லிக்விட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னன்னா ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப பசிக்கும் எனக்கு தாங்க முடியாதுன்னா கஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மோர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லிக்விட்ஸா 1 டே அப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ப்ராக்டிஸ்ல இருந்தா கண்டிப்பா முடியும். ஏன்னா நானே ஒரு எக்ஸாம்பிள். நான் ஃபர்ஸ்ட் 3 வேளை சாப்பிட்டு இருந்தவன் தான். அதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியே வருஷமா. ஏன்னா அதெல்லாம் டக்குன்னு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வச்சிருந்தேன். கஞ்சி ப்ளஸ் 3 டிஃபன் சாப்பாடு, நைட்டு டிஃபன் அப்படிங்கிறது போய் காலையில கஞ்சி, சாப்பாடு, டிஃபன் அப்படி வந்தது. அதுக்கப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நைட்டு எனக்கு தேவையில்லை, தேவையும் படலை. ஸோ ஃப்ரூட்ஸோ என்ன இருக்கோ இருந்தா ஓகே, இல்லைனாலும் ஓகே. இல்லை நம்ம வீட்டில் பண்றோம், ஒன்று மிஞ்சிடுச்சு, அது தூர போட முடியாது, அதுக்காக அந்த ஒன்று ஓகே. அந்த மாதிரி ரொம்ப அப்படியே உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆனா அதுக்காக வெறுப்பு கிடையாது. இப்போ ஒரு வெளியில போறோம்னா இது எல்லாத்தையும் விட்டுடுவேன். ஏன்னா வெளியில எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, வெளியூர்களுக்கு போகும்போது. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஓகே ஃபைன், ரெண்டுமே முடியும். சாப்பிடவும் முடியும், சாப்பிடாம இருக்கவும் முடியும். அந்த மாதிரி அது பழக்கம்தான், நீங்க டக்குன்னு பண்ண முடியாது. ஸோ பழகினா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். இதெல்லாம் நமக்கு சுவாத்வன்னம் நது யாச்சியதான். ஸோ டேஸ்ட்டுக்காக பண்ணி பண்ணி சாப்பிடுறது, இல்லை நம்ம ஒரு டேஸ்டா இருக்கேன்னு கூட கொஞ்சம் சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றேன். அப்புறம் விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதா. விதிவசாத்து அது இப்ப சன்னியாசிகளை பார்த்தோம்னா சுவாத்வன்னம் நது யாச்சியதாம். அவங்களுக்கு எப்படின்னா இப்ப இந்த தெருவுக்கு போனா இந்த தெருல வந்து இந்த மாமி வீட்டுல வத்த குழம்பு கிடைக்கும், இல்லை இவங்க வீட்டுல இது கிடைக்கணும் பார்த்து வச்சுட்டு போறது, அது கூடாது. சுவாத்வன்னம்னு சுயாட்சியதாம். அப்புறம் இதை போடும்போது ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி இப்ப அவங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் விதிவசாத்து பிராப்தேன. விதிவசாத்து உனக்கு அன்னைக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, அது என்ன கிடைக்கிறதோ அத நீ வந்து சந்தோஷதான் சந்தோஷமா எடுத்துக்கோ. அதுல குறைப்படுறோம் தெரியுமா, அங்கதான் போகுது. நான் சாப்பிடுவேன், ஆனா இவ்வளவுதானா இன்னைக்கு, இன்னைக்கு இதுதானா, ஆனா நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு நிறைய பேர் வீட்லயும் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, சந்தோஷத்தான் சந்தோஷமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி சொல்லின்னு வர்றாருன்னா, இதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் அந்தந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். மேபி அவருக்கு வந்து தெரியல, அவர் அப்படி அழகா இந்த ஸ்டெப்ஸ் சொல்ற, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீ பாவனா பண்ணும் போது உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்றார். ஆர்கியூ பண்ணாதன்னு சொல்றார். இதெல்லாம் அவரோட ஆக்சுவலா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்ன கிரந்தம் இது. மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லும் போது பார்த்து பார்த்து அவங்களோட இது தெரிஞ்சு அவர் பண்ணினாரான்னு தெரியல. அதனால அப்படி ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றேன். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது. நீ வந்து சாப்பாடை குறைக்கணும், சாப்பாட்டுல இதுவா இருக்கணும், அதுவும் சுவாத்வன்னம், ரொம்ப டேஸ்டா போயிடாத, இப்படி ரொம்ப வந்து ஸ்டெப்ஸ் சொல்லின்னு வரேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப நல்ல கிரந்தமா இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் எதுக்காக திரும்ப திரும்ப முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, மனசுல இறங்கணும், அப்படியே மனப்பாடமா வரணும் இந்த ஸ்டெப்ஸ். அது வந்து நாளைக்கு நம்ம யோசிக்க கூடாது, இதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு வரும், ஏதோ வாழறோம், ஏதோ ஒண்ணு படிச்சோம், படிச்சுட்டோம், அந்த கிரந்தம் டிக்கு. அப்படி இல்லை, இது இது வந்து லைஃப். லைஃப் ஃபுல்லா வரணும். அப்படிங்கும் போது அது மனசுல இறங்கணும். அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது வரைக்கும் பார்த்திருக்கோம், 2 லைன் பார்த்திருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. நீங்க இது எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் ஒரு ஒரு 10 டேஸா ஐ பீன் ட்ரைங் டு கெட் இன் டு இது இதை நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ அதனால லிட்டில் ஓவர்வெல்ம்டு. ஏன்னா சாப்பாடா இல்ல, நீங்க சொன்ன எல்லாமே லைக் அந்த நான்கிற கர்வம், இந்த இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு மௌன விரதம் இருந்தப்போ இந்த விருத்திஸ் இந்த வாட்டி கொஞ்சம் கான்சியஸா ஐ வாஸ் ட்ரைங் டு வாட்ச். நீங்க இருந்தீங்களா மௌன விரதம்? ஆமா, இந்த தேர்ஸ்டே இருந்தேன், வெனஸ்டே இருக்க முடியல. தேர்ஸ்டே அன்னைக்கு இருந்தேன். காத்தால 8 மணி 8:15 இருந்து 2:15 மணி வரைக்கும் இருந்தேன். 6 மணி நேரம் இருந்தேன். இது இந்த வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுங்கிறது முடிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சது. பட் போன தடவை பண்ண அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் இல்லை. ஏன்னா இது ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடுத்து. சரி, நம்ம
எதுவும் லைக் நீங்க சொன்ன மாதிரி அமானுஷ்யமா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு. அதனால பட் இந்த வாட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணினேன். எனக்கு அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு வந்து மினிமலா தான் போக முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது. பட் இந்த வாட்டி ஐ டென்ட் வரி அபவுட் தட். ஆனா ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் த விருத்திஸ், என்னெல்லாம் விருத்தி வருது அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இதுதான் கான்ஸ்டன்டா லைக் அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு தோணினது என்னன்னா, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது. நம்மளுக்கு மத்தவங்களோட பேசும்போதோ இன்டராக்ட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் நம்மளுக்கு இந்த நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து வி ஃபீல் லைக் நம்ம சுப்பீரியரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டே இருக்கு. அடிக்கடி வருதுங்கிறது அப்போ தெரிஞ்சது. அந்த யோசிக்கும் போது இந்த விருத்திஸ்ல தட் வாஸ் ஒன் திங் தட் கெப்ட் பாப்பிங் அப். நம்மளுக்கு நம்ம வி ஆர் பெட்டர் தேன் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று, அந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க இன்னைக்கு சொன்னது இட் வாஸ் லைக் நீங்க சொன்னது எல்லாமே இட் வாஸ் அப்ளை டு மீ. எனக்கு எல்லாமே எனக்காக சொன்ன மாதிரியே இருந்தது ஃபார் சம் ரீசன். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்கா ஒருவேளை கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் லஞ்ச், டின்னருக்கு வந்து பசி இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு லைட்டா ஃப்ரூட்டு இல்லைன்னா மோர் ஏதாவது இது மட்டும் குடி சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி. இது என்ன, இதுல என்ன கண்டுபிடிச்சேன்னாக்கா, இந்த மாதிரி பண்ணும்போது கார்த்தால ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 o'clock 5:30க்கு முழிப்பு வந்துடுறது. ஐ எம் ஆட்டோமேட்டிக்கலி கெட்டிங் அப். இன்னும் அந்த கார்த்தால எழுந்து அந்த மெடிடேஷன் பண்ற ப்ராக்டிஸ கொண்டு வரணும், அது இன்னும் வரல. பட் ஐ ஐ ஃபெல்ட் லைக் இன்னைக்கு இன்னைக்கு இதை கேட்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஓகே, நம்ம கரெக்டான. நேத்திக்கு என்ன கொஞ்சம் டவுட்ஃபுல்லாவே இருந்தது. நேத்திக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தது. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு நம்ம ஏன் இதை இவ்வளோ இது பண்ணணும், இதை பத்தியே ஏன் யோசிச்சுட்டு இருக்கோம், இதையே பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து டிவி பாக்குறதும் லைக் அந்த ஏதோ ஒரு சீரியல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதை கம்ப்ளீட்டா விட்டுட்டேன். ஒரு 2 வீக்ஸா அது பக்கமே போறது இல்ல. நியூஸும் வெறும் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்ப்பேன், அதோட சரி. மற்ற நேரம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ எம் ஒன்லி லிசனிங் டு லெக்சர்ஸ். இப்போதான் ஸ்லோவா ஐ எம் கேச்சிங் அப் ஆன் அந்த பழைய கிளாஸ் எல்லாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து 6th கிளாஸ் வரைக்கும் 5th கிளாஸ் வரைக்கும் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன் திருப்பியும். ஸோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஆன் திஸ். வேதாந்தத்துக்கு ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது நேத்துக்கு என்னாச்சு, ஒரு இரிட்டேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துருது. லைக் ரொம்ப இதையே பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம வேற ஏதாவது பண்ணணுமோ, நம்ம ரொம்ப இதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அப்படிங்கிற ஒரு 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 இது வந்தது, ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நேற்றுக்கு நைட்டு வேற ஏதோ ஒரு லெக்சர் ஒன்று கேட்டேன், அதுக்கும் ஆன்சர் கிடைச்சது. அதுக்கும் வந்து இல்ல, இது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது யூ ஹாவ் டு பர்சிவியர் பண்ணணும், யூ ஹாவ் டு புஷ் த்ரூ தட் அப்படின்னு தோணிது, அப்படின்னு மெசேஜ் கிடைச்சது. இன்னைக்கு நீங்க சொன்னதுலயும் அதே மெசேஜ் கிடைச்சது. ஸோ அந்த 6 ஹவர்ஸ் அந்த மௌன விரதம் இருக்கிறது இஸ் லைக் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அதுல இருந்து வெளியில வரும்போது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஃபீலிங் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அது இமீடியட்டா முடிச்ச உடனே ஒரு ஒரு இம்பாக்ட் இல்ல. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 days ஐ see that I'm very productive. கார்த்தால எனர்ஜெட்டிக்கா எழுந்து வேலை பண்ண முடியாது. ஐ எம் ஏபிள் டு டூ திங்ஸ் விச் ஐ டென்ட் டூ பிஃபோர். அதனால இன்னைக்கு கிளாஸ் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் எல்லா மெசேஜும் இட் வாஸ் லைக் நான் எனக்கு எனக்கு என்னெல்லாம் கொஸ்டின் இருந்ததோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருந்தது. தேங்க்யூ அக்கா. வேற யாரெல்லாம் மௌன விரதம் இருந்தேன் இந்த வீக்? யாருமே இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் எடுத்துக்கோம். ஒரு வீக் ஃபுல்லா இருக்கு. ஏதாவது ஒரு நாள் மௌன விரதம், ஒரு நாள் லிக்விட் டயட். ரெண்டும் அட் ஏ டைம் முடியுமான்னு பாருங்க. முடியும்னா ஓகே, முடியலன்னா வேற வேற நாள் மௌன விரதம், வேற நாள் லிக்விட் டயட் வேற நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்து பழகணும். ஒரு நாள் நமக்கு வந்து டாக்டர் சொல்லுவார் பின்னாடி, நீ வந்து வெறும் லிக்விட் தான் அப்படிங்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏனோ நம்மளை கொண்டு தள்ளிட்டா மாதிரி இருக்கும். அதெல்லாம் பழகிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ இருக்கணும். உடம்புக்கு நல்லது வச்சுக்கோங்க, இப்பவும் பிசிக்கலாவும் நமக்கு நல்லது. அப்படி இருந்து பழகணும். அது மென்டலாவும் நல்லது. அதனால அது இருங்கும். ஸோ திருப்பி இந்த வீக்கு இதே எக்ஸசைஸ், மௌன விரதம் ஒரு நாள் லிக்விட் டயட். நான் இந்த லிக்விட் டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நேச்சர் கியூர்ல 6 days எல்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கேன் பகினி. ஆனா மௌன விரதம் வந்து அங்கேயும் ட்ரை பண்ணேன்.
பட் அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா ஒரு மாதிரி வேற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு பகினி. ம். மற்றபடி இது வந்து லிக்விட் டயட் அங்க வந்து 6 நாள் பண்ணினாலும் இந்த வீக்ல ஒரு நாள் பண்ணுங்க. கண்டிப்பா அது எனக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. அது பழக்கம் இருக்கு, அதனால அது பண்ணிடுறேன். மௌன விரதம் ட்ரை பண்றேன் பகினி இந்த வாரம். தேங்க்யூ. எனக்கும் அதே இதுதான் இருந்தது. இன்னைக்கு உங்க கிளாஸ்ல அட்டன் பண்ணப்போ எனக்கும் தலையில 2 கொட்டு கொட்டி இது இல்ல, இப்படி நினைக்க கூடாது, கொஞ்சம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணம் வரக்கூடாதுன்றத சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கும் அதுல ஃபீலிங் இருந்தது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பகினி, நீங்க இப்ப தானம் பண்றதை பத்தி சொல்லியிருந்தீங்களே, யாராவது வந்தா கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சென்னையில இருந்தப்போ எனக்கு அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு பாடி, கிருஷ்ண பாட்டு பாடி அவர் வந்து தானம் கேட்பாரு. அவர் குரல் வந்து ரொம்ப அப்படியே ஒரு கணீர்னு இருக்கும். கேட்கறதுக்கே நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ளார இருந்தா கூட அந்த குரல் வந்து காதுக்குள்ள நுழைஞ்சு அப்படி நம்மளை குடையிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அங்க பக்கத்து பிளாக்ல இருக்கும் போதே நான் கீழே போய் கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஆக என்ன ஆயிடுச்சு, நான் டாய்லெட்ல இருந்து வெளியில வரத்துக்கு கூட லேட் ஆனா கூட அங்கேயே நின்று பாடிக்கிட்டே இருப்பாரு. போய் குடுக்குற வரைக்கும் போய் நின்னுட்டே இருப்பாரு. இது ஒரு 2-3 மாசம் கழிச்சு எனக்கு அப்புறம் ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வந்து இத ஃப்ரீக்வெண்டா குடிச்சிட்டே இருக்கோம். அது வந்து அவர் ஒரு பழக்கமாயிடுச்சு. நம்ம இங்க இருக்கோம் ஒருத்தவங்க, பிகாஸ் நான் வந்து அங்க தனியா இருந்தேன். சோ அதனால எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நம்மளை யாரும் ஃபாலோ பண்றாங்க, நம்ம இங்க இருக்கோம், நம்ம குடுக்குறோம்ன்றது ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு வந்துரும். இல்ல இவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, இவங்க என்ன எண்ணத்துல நமக்கு கேக்குறாங்கன்னு தெரியாதுன்ற ஒரு பயம் வந்துச்சு. அதனால அதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் கொடுக்கறத. வந்து கேட்டா கூட என்ன நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு அந்த என்ன சொல்றது, லிட்டரலா அந்த பாட்டு கேட்க கூடாது, அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு மென்டலுக்கு வந்து நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல அப்போ. ஆனா அது எனக்கு இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும். யாராவது கொடுத்தாங்கன்னா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் சில டைம் வந்து நம்ம வந்து மனசுல வந்து நல்ல எண்ணத்தோட தான் கொடுக்குறோம். ஆனா அவங்க வாங்குறவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அது தோண ஆரம்பிக்குது. ஆமா, அது வரதான் செய்யும். ஏன்னா நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு நமக்கு எப்படின்னு யாரு எப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ நம்ம ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் கொடுக்குறோம். பட் அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய இடத்துல அந்த வேல்யூ பண்றது இல்ல, இவங்க வேல்யூ பண்றாங்கங்கிறதுனால கேட்கலாம். சரி, நம்ம தப்பாவும் எடுத்துக்க முடியாது. இப்போ ஒருத்தங்க ஒரு குழந்தையே வச்சுக்கோங்களேன், யாரு இப்போ அம்மா இதை கொடுப்பான்னா அம்மாட்ட தான் வந்து கேட்கும், அப்பா கொடுப்பாங்கன்னா அப்பா போய் கேட்டு சாதிச்சுக்கும். அந்த மாதிரி யார் கொடுப்பாங்களோ அங்கதானே கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தா இட்ஸ் பெட்டர். இல்ல பெட்டர்னா எதை சொல்றீங்க? கொடுக்கலான்றீங்களா இல்ல அது உங்களுக்கு எப்படி அது தோணுறதுங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா நம்பவும் முடியல எல்லாரையும். இப்ப நம்ம சிக்னல்லாம் நிக்கும் போது நமக்கு ஆப்வியஸா தெரியுது அவங்க வந்து குழந்தைய வச்சுட்டு கேக்குறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப குழந்தைய பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம தூக்கி கொடுத்துடுறோம். ஐயோ அது குழந்தைய வச்சிருக்கே, அது வெயில நிக்குதே அப்படின்னு நினைச்சு கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது சாப்பாடு நீங்க சாப்பாடு ஒன்னும் வேற யூஸ் பண்ண முடியாது. ஸோ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பெட்டர், பைசாவா கையில கொடுக்கறத. பட் சில பேருக்கு அது ஆல்ரெடி யாராவது கொடுத்துட்டாங்கன்னா பைசாவா கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோன்றது. நம்ம இன்ஸ்டன்ட்டா உடனே சாப்பாடு வாங்க முடியாது. நம்ம ஆன் த கோல இருப்போம். நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம வந்து உடனே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பைசாவை கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுதான் பண்றோம். பட் ஆனா அது சரியான பீப்புள் கொடுக்கறோமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. அது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியறது இல்ல. அவங்க சரியான பீப்புளா இல்லையான்னு ரிசர்ச்க்கு போறது நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு முடியுமா நம்ம கொடுக்கணும். நம்ம இன்டென்ஷன் தான், நம்மளோட பாவம் தானே முக்கியம். சோ அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை. சோ அந்த ஸ்பாட்ல நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு பேசாம விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. சோ கொடுத்தது நம்ம யோசிச்சு அதை ரீகலெக்ட் பண்ணி அதை இது பண்றோமே, அதை செய்யக்கூடாது அது கூட அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து நம்ம விட்டுறணும். நமக்கு நல்லது செய்யும், நல்லது என்ன. எனக்கு வேற டவுட் இருந்துச்சு குருஜி. இதுல முதல்ல இது
கேட்டுடுறேன். ஆக்சுவலி நான் கொடுக்கும்போது எனக்கே அவங்க சொல்ற மாதிரி சிலவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும், சிலவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு ஒரு 2-3 வாட்டில தோணும். இருக்குது அது மாதிரி. ஆனா இப்ப நம்மள தேடி வரும்போது அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம வீட்டு ஆளுங்களை யார் வீட்டுக்காவது போறாங்களா? நம்ம வீட்டுக்கு மட்டும் வராங்க. நீதான் அவங்கள வந்து இது பண்றன்ற மாதிரி அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட திட்டுற அளவுக்கு தெருவுல இருக்கிறவங்க கூட திட்டுறாங்க குருஜி. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மகிட்ட வந்தாங்கன்னா நம்ம கொடுக்குறோம். நமக்கு என்ன ஆமா. முடியுமோ அதை கொடுக்க போறோம். எவ்வளவு முடியுமோ கொடுக்க போறோம். அப்படிதான். நம்மளும் ஒண்ணும் கஷ்டப்பட்டு அப்படி கொடுக்க போறது இல்லை. பட் கொடுக்கறது நல்லதுதான். அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க. அதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா கொடுக்கணும். ஓகே குருஜி. என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நம்மளுக்கு அந்த கர்வம் வரும்போது நம்மளும் ஒரு சாமானியம், ஒரு பிரம்மன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த இது வரணும்ன்ற மாதிரி. அப்போ நீங்க அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த சீவரத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? எப்படி நீங்க அதை வந்து லாஜிக்கலா திங்க் அந்த கொம்பு வரும் இல்லையா, கொம்பு சீவரத்துக்கு என்ன லாஜிக்கலா புத்திக்கு சொல்வீங்க? நான் எப்படி சாமானியம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லி நம்ம வந்து அத கொம்ப சீவணும்னு கேக்குறேன். அதாவது கர்வம் வரைச்சி. கர்வம் வரைச்சு. கர்வம் வரைச்செல்லாம் நம்ம அதான் நான் பிரம்மமா இருக்கேன்னு நினைச்சுக்கணும். நான் தான் அது அப்படின்னு நினைச்சிட்டாலே எல்லாரும் ஈக்குவல் தானே. நம்ம அந்த தியானம் ஒண்ணு பண்ணணும் பார்ப்போம். சோ அந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதுக்கு மேல வந்து நான் தான் அது. ஸோ நான் பிரம்மமா இருக்கேன்னா அது வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் வந்து டோட்டாலிட்டி, நான் தான் அது அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். ஸோ அதனால அப்படி நினைக்கும் போது சரி நமக்கு முதல்ல வாசனா இருந்தா எழுதி வச்சுட்டு வாசனையில கரெக்ட் பண்ணணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரி டயத்துல நமக்கு கர்வம் வருதுங்கும் போதே நம்ம இந்த லெசனை எடுத்துக்கணும். சொல்லியிருக்காரு. அப்ப கர்வம் வரும், நம்ம வந்து அது பண்ணக்கூடாது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுங்கிறதுல கான்சியஸ்னஸ் தான் முக்கியம். கான்சியஸ்னஸா இருந்தோம்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். நம்ம கான்சியஸ்னஸ் இல்லாத போதுதான் நம்ம அதோட அப்படியே டிராவல் ஆயிடுவோம். கர்வம் வரைச்சு அப்படியே ஆக்ட் பண்ணிடுவோம், என்ன ஏதாவது சொல்லிடுவோம், இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கர்வம் வருதுங்கும் போதே அங்கே இந்த இந்த நாலேஜ் வந்து நம்மளை தடுக்கணும். இல்லை, நான் சாமானியம், நான் ரொம்ப சாமானியம், நான் தான் பேஸ் அப்படின்னு நினைச்சுக்கணும். நான் தான் அது அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படிங்கும் போதே அடங்கி போயிடும். உங்களுக்கு வராது. இப்படி நினைச்சு பாருங்களேன், அப்பவே வராது. இன்னொரு விதத்துல இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாருக்குள்ளயும் அதே பிரம்மன் இருக்கு, அப்போ எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத அந்த சாமானியம் கூட கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? ஆமா, நான் தான் அது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதான் நான் தான் அது, அப்பா யாரோ அது. ஸோ நம்மளை பாதிக்காது, நமக்கு வெறுப்பும் வராதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க மேல ஒரு துவேஷம் எதுவுமே வராது இதை நினைக்கும் போது. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம எல்லாமே கர்ம யோகமா தான் பண்றோம் அப்படின்னா அதுல எந்த பலனும் எதிர்பார்க்கறது இல்ல, நிஷ்காமியமா பண்றச்சே எது நம்ம அட்டாச்மெண்ட் எதுலயுமே கொடுக்கறது இல்லைங்கிறச்சே நம்ம வந்து அந்த கர்வங்கிறது எப்படி நாலேஜ் வந்ததுனால எப்படி கர்வம் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட். கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம வைராக்கியம்லாம் வந்துட்டு தான் வரோம். ஆனா கூட வைராக்கியம் வந்திருக்கு, இது வந்திருக்கு, சமாதானம் வந்திருக்கு, மனசு ஃபோக்கஸ் பண்றோம், எல்லாம் ஒரு ட்ராக்ல நடந்துன்னு இருக்கும். ஆனாலும் இந்த பிரம்மாஸ்மிதின்னு நினைக்கும் போது இந்த ஸ்டேஜ்ல இருக்கச்சே இந்த டோட்டலா உள்வாங்கினது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் வந்திருக்கோம். அதெல்லாம் ஃபைன். பட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கச்சே நம்ம கிரகஸ்தாசிரமத்திலயும் இருக்கோம், நிறைய பேர் பார்ப்போம் இல்லையா? அப்படின்லாம் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க மேல ஒரு இவங்களுக்கு இது தெரியல பாரு அப்படின்னு போடும். ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இது ஒண்ணு நடக்கிறது வச்சுக்கோங்க. சில பேர் அப்படியே ரொம்ப அப்படியே அது பெருசா இது பண்ணுவாங்க. நமக்கு பெருசாவே தெரியாது, இதுக்கு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு லேசா ஒரு கர்வம் வரும். இவங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இல்லை பாரு, அதனாலதான். ஸோ எனக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கு பாரு, அதனால எனக்கு புரியுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டு. அவங்களுக்கு புரியல பாரு. இத மாதிரி அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், அவங்களோட மட்டப்படுத்த வேண்டாம். ஆனா கூட நமக்கு இது உள்ள தோணும், இது பாரு தெரியல பாரு, ஸோ இவங்களை விட நான் பெட்டர் இல்லை அப்படிங்கிற நினைப்பு வந்துடும். அதுவே கூடாதுங்கிற. கண்டிப்பா வரும். ஆக்சுவலி சவிதா பகினியும் மிச்சவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரெசனேட் ஆச்சு. அண்ட் நீங்க வாசனாஸை வந்து கண்டுபிடிக்க சொன்னீங்க. அந்த வாசனாஸும் லைக் இதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஃபிக்ஸிங் பீப்புள், திங்கிங் அபவுட் பீப்புள், நோ ஆல்,
அண்ட் ஏரியாஸ் ஆஃப் கர்வம்னு போட்டிருக்கேன். பட் எனக்கு இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா வந்து திங்கிங் பீப்புள். இப்ப என்ன சொல்றது, இப்ப யாராவது ஒருத்தர் நான் என்ன பீப்புள் பத்தி திங்க் பண்றேன். தட் இஸ் யாராவது ஒருத்தர் பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்களோ, இல்லாட்டி என்ன சொல்றது, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் ஹெல்ப்னு கேக்குறாங்களோ, இல்லாட்டி யாரோ மிச்ச ஃபீமேல்ஸ் எல்லாம் அவங்களோட பிரச்சனை எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, நான் திங்க் பண்ணுவேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு தத்துவபோதம் கிளாஸ் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நம்ம ஏன் வரி பண்றோம், வரி பண்றது பதிலா ப்ரேயர் பண்ணலாம் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஓகே ஜஸ்ட் பகவானே நீ பாத்துக்கோ. பட் அதுவே வந்து அவங்களோட பிரச்சனையில ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அது இருக்கு. சோ நான் இந்த வாசனாவை வந்து ஹவு கேன் ஐ டேக் இட் ஃபர்தர்? நான் பண்றது ஒரு ஸ்டெப் இருக்கு, பட் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல எனக்கு. நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, அவங்களோட ப்ராப்ளம காது கொடுத்து கேட்கறது, அதெல்லாம் ஓகே. பட் இந்த வருத்தப்படுறதுங்கிற பார்ட் மட்டும் வேண்டவே வேண்டாம், தேவையே இல்லை. வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? இப்போ இவ்வளவு நாள் நம்ம படிச்சதே நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தானே. அதுக்காக மற்றவங்களோட விஷயத்த கேட்கவே மாட்டேன், அவங்களுக்கு அட்வைஸே பண்ண மாட்டேன் அப்படி அர்த்தம் கிடையாது. கேட்டுக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் பண்ண வேண்டியதான், எல்லாம் ஓகே. ஆனா இந்த அஃபெக்ட் ஆகுதுங்கிறது கூடாது. அதுதான் நம்ம மெயின் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு. அஃபெக்ட் ஆகுதுங்கிறது கூடவே கூடாது, அஃபெக்ஷனும் கூடாது, அஃபெக்ட் ஆகுதுங்கிறது கூடாது. ஸோ அதனால அது நீங்க ட்ரை டு ஓவர் கம். மற்றபடி அட்வைஸ் கொடுக்கலாம், கேட்கலாம், எல்லாம் ஓகே. குருஜி, அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் என் பர்சனல் இதுல என்ன பண்ணுவேன்னா, நான் திங்க் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நயா பைசாக்கு ஏதாவது சேஞ்ச் ஆக போகுதா அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணுவேன். நான் ஏதாவது இப்ப திங்க் பண்ணதுனால அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதா, நல்லது நடக்குதுன்னா நான் திங்க் பண்ணலாம், இல்லைன்னா யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ அது எனக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணிடுச்சு. அதனால அவங்களும் அப்படி பண்ணா மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம ப்ராப்ளமுக்கே நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேணுங்கிற ஆக்ஷன் போடலாம், ஹெல்ப் பண்ணலாம். பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும், அதுதான் நான் முதலேன்னு சொல்லியிருக்கேன், ஹெல்ப் பண்ணலாம், போயிட்டு வரலாம், எல்லாம் ஓகே. பட் அஃபெக்ட் ஆகுதுங்கிற பார்த்து தேவையில்லை. அதுதான். அதனால என்ன ஆயிடும், அதுக்கு நம்ம அதை என்ன சொல்றது, பாசிட்டிவா ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப்பாவது பண்ண முடியும். அதனால அந்த இதுல போடணுமே தவிர அஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணலாம். பண்ணினீங்களா? பண்ணினோம் குருஜி. ஓகே. ஸோ இந்த தியானங்கள் எல்லாமே டெய்லி ஒன்று அப்படியே சர்க்குலர் மோஷன்ல பண்ணிகிட்டே இருந்தோம், ஒவ்வொரு தியானம் எடுத்து. ஸோ தியானம் பண்ணவே நமக்கு ஃபிசிக்கலா நிறைய இது பிபி குறையிறது இதெல்லாம் நடக்கும். சுகர் எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ்ல நடக்கும். ஒன்று ஆத்ம சிந்தனா இம்ப்ரூவ் ஆகுது, அந்த ஃபோக்கஸ் சமாதானத்துக்கு வருது. இன்னொன்று இந்த மாதிரி பிசிக்கலா. தியானத்துல பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து எதுவுமே பிளாங்க் ஆகுது, அதுக்கப்புறமா எது என்ன பண்ணுறதுன்னே தெரியாம உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்ன்ற மாதிரி நம்மளால அப்படியே நம்மளா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை தாண்டி நம்ம அப்படியே உட்காரணும் வெளியில. தட் மீன்ஸ் அதான் முடியலையேன்ற மாதிரி நம்ம விட்டுடக்கூடாது, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும், அப்பதான் அது அடங்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா. நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம பிளாங்க் ஆக மாட்டேங்குது இல்ல. பிளாங்க் ஆனா கூட ஒரு சமயம் நம்மளால, நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா போன வாட்டி கூட, அந்த மாதிரி உட்கார விடாத அளவுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளோட இருக்க பழகிக்கணும், அதை வந்து நம்ம தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி அது தானா சரியாகும்னு சொல்றீங்க இல்லையா. அப்போ அந்த சமயத்துல நம்ம எப்படி அதை வந்து பண்ண முடியும் குருஜி? ஏன்னா வந்து சுத்தமா அது வந்து என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளால வந்து இதை தாண்டணும்ன்ற ஒரு தோணல், அந்த பிசிக்கலாவே உட்கார முடியாத அளவுக்கு வரும் ஒரு டைம். அது ஏன் அப்படி வருது? தியானத்துல பிசிக்கலா உட்காரவே முடிய மாட்டேங்குது வர வர. என்னால முதல்ல எல்லாம் நல்லா உட்காருவேன் குருஜி, இப்போ ஒரு ஸ்டேஜ்ல சீக்கிரமா பேலன்ஸ் ஆயிட்டா கூட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல உட்காரவே விட மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கு. அதுதான் என்னோட குரு சொல்வார், முதல்ல ஆசன சித்தி பழகணும். ஆசன சித்தினா என்னன்னா அப்படியே சும்மா உட்காருது,
ஃபர்ஸ்ட் அது ஒரு யோக சாஸ்திரத்துல பதஞ்சலியும் அதான் சொல்றாரு, ஆசன சித்தி பண்ணிட்டு தான் தியானம் பண்ணணும்னு. ஆசன சித்தி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது பண்ணணும். என்ன பண்ணணும்னா சும்மா உட்காந்துருக்கணும். தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், மனசெல்லாம் வாட்ச் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அது பாட்டு போனா போட்டும். உட்காரணும், ஆடாம அசையாம அப்படியே ஒரு மூமெண்ட் கூட இருக்கக்கூடாது. அப்படி பழக்கணும். ஃபர்ஸ்ட் ஆசன சித்தியில பழக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே அங்க சுத்தி சுத்தி ஒரு மாதிரி சத்துவத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தியானம் அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. ஸோ அந்த ஆசன சித்தி பழகாததுனாலதான் உட்கார முடியாது. நிறைய பேருக்கு தியானத்துல உட்காரவே முடியாது. ஏன்னா உட்கார்ந்தே பழக்கம் இல்லை நமக்கு, இல்லையா? நம்ம ஒரே ஓடிதான், இப்போ ஓட சொன்னா ஓடலாம், அந்த மாதிரிதான் இருப்போம். ஏன்னா படப்படன்னு ஓடி 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 ஒரே ரஜஸ்ல இருந்தாச்சு. உட்காருனாலே அதுவும் இந்த சும்மா உட்காருன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி பண்ண அது வரைக்கும் சும்மா உட்காருங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் தியானமே என்ன வயிறு மறந்து போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா அவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் 10 நிமிஷம். ஆனா நமக்கு ஒரு சீரியல் பாக்குறதே 10 நிமிஷம் ஓடி போயிடும். அதனால அது அப்படிதான் இருக்கும். ஸோ அது வந்து உட்கார்ந்துதான் அதை பழக்கணும். ஸோ நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் சும்மா உட்காரும். தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற எதுக்கும் போக வேண்டாம். ஆடாம அசையாம மூமெண்ட்ஸ் இல்லாம உட்காரணும். உட்கார்ந்து உட்கார்ந்து பழகதான் அது வரும், சொன்னபடி கேட்கும். உட்கார பழக்கம் இருக்கு குருஜி. ஏன்னா வந்து 1.5 hours 2 hours உட்கார்ந்து பழக்கம் இருக்குது. ஆனாலும் என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்குது. உட்கார்ந்து பழக்கம்னா நீங்க ஏதாவது என்ன சொல்றது, கிளாஸ் எடுத்து உட்கார்ந்துருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. ஆமா, சும்மா உட்கார்ந்து அதுதான் ரொம்ப ஓகே குருஜி. இட் வாஸ் வெரி பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அண்ட சராசரமும் படிச்ச அந்த பிரம்மாண்டத்தை பத்தி அவன் நினைக்க ஒரு கிரியேஷன் அது இது அப்ப எவ்வளோ என்ன இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், கிரீச்சர்ஸ், மவுண்டன்ஸ் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. so many things we take it for granted. ஸோ அப்போ அதெல்லாம் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறச்ச நம்ம ஒரு டஸ்ட், மில்லியன்த் ஆஃப் டஸ்ட் மாதிரி நமக்கு தோணிது. நமக்கு என்ன இந்த சின்ன இதுல நமக்கு எத்தனை போட்டி பொறாமை அது இது சண்டை சத்துருவு அது அப்படி இவ்வளவு விஸ்தாரமா பகவான் படிச்சுக்கிறது. we take everything for granted. ஸோ அது ஒரு நிமிஷமும் அதை ஞாபகப்படுத்திக்கணுங்கிற ஒரு எனக்கு ஒரு உந்துதல் வந்தது. எவ்ரி டைம் யூ சி, ஈவன் இப்போ சேர் அது இதுன்னா கூட சேர் பண்றதுக்கு ஒரு கார்பெண்டர் வேணும், அந்த கார்பெண்டருக்கு அந்த ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில் கொடுத்தது பகவான் தான். ஸோ அந்த மாதிரி சிந்திக்கிறச்சே நமக்கு பகவானோட அந்த சிந்தை வந்து கூடும் ஒரு இதுலயும். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கூட அது ப்ராக்டிஸ் பண்ணா அது வரும். நீங்க இட் வாஸ் வெரி நைஸ். அதனாலதான் அந்த பானை எக்ஸாம்பிள் சொன்னேன். பானை வந்து நம்ம அந்த மண்ணும் வேணும், அதுதான் உபாதான காரணம். அந்த நிமித்த காரணம் இல்லைன்னா, அந்த குயவன் இல்லைன்னா பானையை பண்ண முடியாது. மண் இருந்தா அதுவே பானையா ஆயிடாது, பண்றோம் மொத்தம் வரணும் இல்லையா? சோ அதுதான் குயவன். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல அந்த குயவனும் அவன் தான், அந்த மண்ணும் அவன் தான், உபாதான காரணமும் அவன் தான், தானே பலவிதமா ஆயிக்கிறான். நானாவிதகா இவ ஆபாத்தியும் இருக்கு பகவதத்துல. அந்த மாதிரி அவரே நானாவிதமா ஆகிற அப்படிங்கும் போது அதுதான் நம்ம தெய்வ ஸ்வரூபமா பார்க்கணும் உலகத்தை. படைக்கிறவனும் அவன் தான், அதாவது உபாதான காரணமும் அவன் தான், நிமித்த காரணமும் அவன் தான். அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப இந்த உலகத்தை வந்து படைக்கிறான் போது நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, இதை நான் தத்துவபோதத்திலையும் சொல்லியிருப்பேன், ஒரு வைராகியம் வரணும் அப்படிங்கும் போது இது மாயாவா பார்க்கணும். ஏன்னா அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது அதுக்காக. அதனால அட்டாச்மெண்ட் வருது பொருட்கள்ல, இல்ல ஒரு இந்த வெளி உலகத்துல ஒரு அட்டாச்மெண்ட் வருது இந்திரியங்கள் மூலமாங்கும் போது இதை வந்து மாயாவா பார்க்கணும். இது மாயா, இதில் விழக்கூடாதுன்னு. ஆனால் அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி ஒரு வைராகியம் வரும்போது இதை ஈஸ்வரனா பார்க்கணும். ஈஸ்வரனா பாக்குறோமே, அப்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுமா அப்படின்னா ஆகாது. அந்த ஸ்டேஜ்ல ஆகாது, அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனா ஈஸ்வரனா பாக்குறோம், ஈஸ்வரன் தான் படைச்சான், ஈஸ்வரனா பார்க்கும்போது ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ் வருது. ஆனா பொருட்களா பார்த்துட்டோம்னா அந்த அட்டாச்மெண்ட்ல கொண்டு விடும். அப்படி பார்க்க கூடாது. ஈஸ்வர ஸ்வரூபமா பார்க்கும்போது அட்டாச்மெண்ட்டும் இருக்காது, சந்தோஷமாவும் இருக்கும். இந்த கான்செப்ட் எனக்கு புரியுது. நம்ம வந்து ஈஸ்வர ஸ்வரூபமா பார்க்கணும், விராட் ரூபமா பார்க்கணும்ன்றது புரியுது, அது புரிஞ்சுக்க முடியுது. பட் தியானத்துல உட்காரும்போ விஸ்வரூபமா நம்மளால எனக்கு அது பார்க்க முடியல. எனக்கு எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கான்,
அப்படின்றது வந்து உணர முடியல. எனக்கு ஒரு ஒரு நமக்கு எப்போதும் நம்ம தியானம் பண்றதுக்கு ஒரு ஒரு ஐடியா நினைச்சு அந்த மாதிரி தியானம் மட்டும்தான் எனக்கு வந்து திருப்பி திருப்பி எனக்கு அங்கதான் கொண்டு போய் விடுது. எனக்கு இந்த ஃபுல்லாமே ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தியானத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, கான்செப்ட் புரியுது, இது இப்படிதான் நினைக்கணும் அப்படிதான் பண்ணணும் புரியுது. பட் ஆனா தியானம் பண்ணப்போ எனக்கு திருப்பி திருப்பி அந்த இதுக்குதான் போகுது. அது எனக்கு பண்ண முடியல. அது வந்து ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தயவு செய்து பழைய ஆடியோ சீரியெல்லாம் கேட்டு நோட்ஸ் எழுதிக்கலன்னா எழுதிக்கோங்க. இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இது இப்போ தத்துவ போதம் முடிஞ்சு இப்போ கேட்கும்போது பாதி மறந்த மாதிரி இருக்கு பாருங்க. அது ஹியூமன் டெண்டன்சி, அப்படிதான் மறக்கும். ஏன்னா மாயா நிறைய கண்ணு முன்னாடி இருக்குல்ல, அப்போ மறக்க தான் செய்யும். அது நம்ம தான் வந்து அந்த நோட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட். வெறும் ஆடியோ வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அதை கேட்டு நோட்ஸாக மாற்றிக்கணும், அப்போதான் யூஸ்ஃபுல். அப்பப்போ பார்க்க முடியும். இல்லைன்னா அப்பப்போ கொண்டு அவ்வளோத்தையும் நம்ம கேட்க மாட்டோம். அது ரொம்ப கஷ்டம் கேட்டு உள்ள, அப்படின்னாலும் திருப்பி மறந்து போயிடும். நோட்டுங்கிறச்சே நம்ம கொஞ்சம் அப்போ ஈஸியாக பார்க்க முடியும் பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் நோட்ஸ் வேணும். நீங்கள் எழுதினாலே அதுவே ஒரு பெரிய ஒரு தபஸ். எழுதுறதே ஒரு தபஸ், அதுலயே பாதி நமக்கு உள்ள போயிடும். ஸோ அதனால எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சாந்தி மந்திரம் சொல்லலாமா? ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ.